குருக்கள் மடத்தில் இருக்கின்ற மனித படுகொலியினுடைய அகழ்வு நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தினை ஏற்கனவே இந்த வழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அங்கே சிவப்பு கொடி மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஏற்கனவே ரெடார் மூலமாக செய்யப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலே நிலத்துக்கு கீழே சில தொல்லைகள் டிஸ்டர்பன்ஸ் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கௌரவ நீதிமன்றத்தின் கட்டளைக்கேற்ப முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 5 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவை கொண்ட ஒரு பிரதேசத்தில் தோண்டுதல் நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களால். அதே சந்தர்ப்பத்தில் இதனுடைய 3 மீட்டர் சுமார் 9 அடி ஆழத்திற்கு இந்த இடத்தை ஆரம்பத்திலே தோண்டுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆரம்ப நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் முதல் லேயர் ஆரம்ப படிகளை மாத்திரம் எடுத்து செல்லடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி இந்த மாதத்திலிருந்து இன்றைய நாளிலிருந்து எதிர்வருகின்ற 7 நாட்களுக்கு அல்லது 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 8 மணி வரைக்கும் இந்த நடவடிக்கையை தொடர்வதாக எங்களுடைய ஜேஎம்ஓ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் சில பகுதிகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இது முதலில் எல்லோரும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த குறிப்பிட்ட இடம் தெரிவு செய்யப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீண்ட காலங்கள் தாழ்த்தி போனாலும் கூட அதற்கான நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அங்கே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.